சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கடைகளில் வந்திருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள். மத்திய அரசு கொடுத்த ஒரு முக்கியமான தகவல். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. நியாய விலை கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் தொலைதூர மற்றும் கிராமப்புற மக்களுக்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அந்த வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய முக அடையாள அங்கீகாரம் குறித்த அப்டேட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய இணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகளில் கொண்டு வந்திருக்கும் மிக முக்கிய மாற்றங்களையும் இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது, மத்திய அரசு நியாய விலைக் கடைகளில் ரேஷன் பொருட்களை பெறுவதற்கு பயனாளிகளின் முக அடையாள அங்கீகார முறையை ஜூன் 1, 2025 முதல் அமல்படுத்தியுள்ளது. இதன் முதன்மை நோக்கம் உண்மையான பயனாளிகளுக்கு மட்டுமே பொருட்களை கிடைப்பதை உறுதி செய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 2024 ஆகஸ்டில் சோதனை முறையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது டிசம்பர் 2024 முதல் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு இந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் மக்களவையில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை இணையமைச்சர் அளித்த பதிலில் ஆகஸ்ட் 5, 2025 நிலவரப்படி 4.91 கோடி தகுதியுள்ள பயனாளிகளில் 3.69 கோடி பயனாளிகள் தங்கள் முக அடையாளங்களை மின்னணு முறையில் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இது நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒரு சான்றாக அமைகிறது. இதனால் ஆதார் அட்டையின் அடிப்படையில் பயனாளிகளின் விவரங்களை சரிபார்க்கப்பட்டு அவர்களின் முகப்பதிவு அங்கீகாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்ததாக, தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் வந்திருக்கும் புதிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை இங்கே விரிவாக பார்ப்போம். மத்திய அரசின் இந்த முயற்சிக்கு இணையாக தமிழக அரசும் பொது விநியோக திட்டத்தை நவீனமயமாக்குவதில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் உணவு பொருள் வழங்கல் துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதில் நகல் குடும்ப அட்டை, அசல் குடும்ப அட்டை தொலைந்துவிட்டால் நகல் அட்டைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதி உள்ளது. ஆகையால் மக்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது சுலபமாக முடியலாம். விண்ணப்பித்தவர்களுக்கு நகல் அட்டை அவர்களின் வீட்டுக்கே அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆகையால் பிரதிநிதிகள் நியமனம் பொறுத்தவரை முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்கள் ரேஷன் கடைகளுக்கு நேரடியாகவே சென்று பொருட்களை வாங்க முடியாத பட்சத்தில் அவர்களுக்கான ஒரு பிரதிநிதியை நியமனம் செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் இதற்கு அங்கீகார சான்று பெற்றவர்கள் அவர்களுக்கு பதிலாக பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். எடை துல்லியத்தை உறுதி செய்தல், பொருட்களை எடை போடும் இயந்திரம் விற்பனை முனைய இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் பொருட்களின் அளவு மற்றும் எடை துல்லியமாக உறுதி செய்யப்படுகிறது.
ஆகையால் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1980 நியாய விலைக் கடைகளில் இம்முறை செயல்பாட்டில் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த பயோமெட்ரிக் அங்கீகாரம் பொறுத்தவரை கைவிரல் ரேகை சரிவர பதிய முடியாதவர்களுக்கு கண் கருவிழி சரிபார்ப்புகள் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனாளிகளின் எளிதாக பொருட்களை பெறலாம் என்று சொல்லப்பட்டது. இந்த வசதியானது மக்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்து வருகிறது. ஆகையால் QR கோடு பொறுத்தவரை புதிய ரேஷன் கடைகளில் QR கோடு அச்சிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக விற்பனையாளர்கள் முனைய இயந்திரத்தில் ஸ்கேன் செய்து பொருட்களை பெறும் வசதியை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சிறு தானியங்கள் விநியோகம் பொறுத்தவரை ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்க நீலகிரி மற்றும் தருமபுரி போன்ற சில மாவட்டங்களில் அரிசிக்கு மாறாக 2 கிலோ கேழ்வரகு விநியோகம் செய்யப்படுகிறது. விரைவான சேவை. இதில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பத்தில் பெயர் சேர்த்தல் அல்லது நீக்குதல் போன்ற சேவைகளும் தற்போது விரைவாக செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மக்களுக்கு ஓர் நற்செய்தி வந்துள்ளது. வட்டி முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய TNHB திட்டங்களின் கீழ் வீடு மனை அல்லது குடியிருப்பு ஒதுக்கீடு பெற்று தவணை தொகையை செலுத்த தவறிய பொதுமக்களுக்கு பெரும் நிம்மதியளிக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு சிறப்பு வட்டி தள்ளுபடி திட்டத்தை அறிவுறுத்தியுள்ளது. அந்த வகையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிலுவைத் தொகையை முழுமையாக செலுத்தும் பயனாளிகளுக்கு அபராத வட்டி மற்றும் முதலாக்கத்தின் மீதான வட்டி ஆகியவை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பொறுத்தவரை பொருளாதாரத்தில் நலிவடைந்தோ குறைந்த நடுத்தர மற்றும் உயர் வருவாய் பிரிவினருக்கு மலிவு விலையில் வீடுகளையும் மனைகளையும் குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்து வருகிறது. அந்த வகையில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் தவணை முறையிலே அல்லது முழுமையாகவோ தொகையை செலுத்த வேண்டும். இதில் பல்வேறு காரணங்களால் பல பயனாளிகள் தவணை தொகையை உரிய காலத்தில் செலுத்த தவறிவிட்டனர். இதனால் செலுத்த வேண்டிய அசல் தொகையுடன் மாத தவணை தாமதத்துக்கான அபராத வட்டியும் சேர்த்து சுமை பன்மடங்கானது. இந்த அபராத வட்டியின் காரணமாகவே பலரால் தங்களது நிலுவைத் தொகையை முழுமையாக செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதை கருத்தில் கொண்டு அபராத வட்டியை தள்ளுபடி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் தரப்பிலும் சமூக ஆர்வலர்கள் தரப்பிலும் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்துள்ளது. இதனால் இந்த வட்டி தள்ளுபடி சலுகையானது மார்ச் 31, 2015க்கு முன்னர் தவணை காலம் முடிவடைந்த வீட்டு வசதி வாரிய திட்டங்களுக்கு மட்டுமே பொருந்தும். தகுதியுள்ள பயனாளிகள் தங்களுக்குரிய நிலுவைத் தொகையை தாமாக முன்வந்து முழுவதுமாக செலுத்தினால் மாத தவணையை தாமதமாக செலுத்தியதற்காக விதிக்கப்பட்ட அபராத வட்டியானது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். வட்டி முதலாக்கத்தின் மீது விதிக்கப்படும் வரியும் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.